வணக்கங்க. நான் என் பேர் ரவி. கோவை மாவட்டத்தில் சூனாவரத்தில் இருக்கேங்க. கிட்டத்தட்ட நான் 10th படிக்கும்போதுலேருந்து கேபிள் தொழிலில் இருக்கேன். கேபிள் தொழிலில் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் டிஷ் போட்டு பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் அனலாக் ஆகி, இப்போ டிஜிட்டல் ஆகி, அப்புறம் செட்டாப் பாக்ஸ் வரைக்கும் இப்போ கேபிள் தொழில் அப்படி போயிட்டுருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டுங்கிறது இப்போது சமீபத்தில் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா, கேபிள் டிவியில் நம்ம இருக்கணும் அப்படின்னா, இந்த நெட்டு ரொம்ப முக்கியமானது. இது பார்த்தீங்கன்னா, கொரோனா பீரியடுக்கு முன்னாடியே நான் பல கம்பெனிலேருந்து நெட்டு இருந்தால் தான் நம்மளும் ஃபீல்டில் இருக்க முடியுங்கிறத நினச்சி நெட்டை பல கம்பெனிலேருந்து எடுத்து பண்ணிகிட்ருந்தேன். கவர்மெண்ட் கம்பெனியும் ப்ரைவேட்லேயும் நான் நெட் எடுத்து பண்ணிகிட்ருந்தேங்க. நல்லா போயிட்டுருந்துச்சு. ஆனால் எனக்கு வர்றது பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு சரியாக வரல. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதில் தடங்கள் ரொம்ப வந்துச்சு. என்ன தடங்கள்னு கேட்டிங்கன்னா, எனக்கு டவுன்லேருந்து வர்றதுனால அவங்க அடிக்கடி கட் ஆகும். கட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 8 மணி நேரம் ஆயிடுது. இதுக்கெல்லாம் கஸ்டமருக்கு பதிலே சொல்ல முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டுட்ருந்தேன். அப்படி இருக்கிற டைமில் தான் எனக்கு Q6ன்ட்டு டவுனில் இருக்கிறதா சொன்னாங்க. எங்களை கூப்பிட்டாங்க. நாங்கள் போனோம். அங்கேருந்து எங்களுக்கு லைன் கொடுத்தாங்க. அவங்க அப்போ காசு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கம்மியாக கொடுக்கறதா சொன்னாங்க. குவாலிட்டி அப்போ எப்படி வரும்னு எங்களுக்கே டவுட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எங்களுக்கு கட் ஆகாமல் அவ்வளோ அருமையாக இருந்துகிட்ருக்கு. என்ன ஒரு கம்ப்ளைண்ட்னாலும், கஸ்டமருக்கே ஒரு கம்ப்ளைண்ட்னாலும் அவங்க ஆன்லைனில் அதை திருப்தி பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் எனக்கு இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க. இப்போ தொழிலில் நான் நல்லா பண்ண முடியும். அது ஜியோ ஆகட்டும், ஏர்டெல் ஆகட்டும், எந்த பெரிய கம்பெனி வந்தாலும் அவங்களோட போட்டி போட்டு என்னால் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ட்டு எனக்கு இப்போ எடுத்து பண்ண இந்த 1 வருஷ காலமாக தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ இந்த எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ கனெக்ஷன் எனக்கு மிக அதிகமாக இருக்குது. நல்லா இருக்குது. என்னால் கான்ஃபிடென்ட்டாக எல்லாம் பண்ண முடியும். இதையே எல்லாருமே மற்ற ஆப்ரேட்டர் எடுத்திங்கன்னா தான் உங்களோட ஃப்யூச்சருங்கிறத நம்ம கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேங்க. இப்போ இன்டர்நெட்டு எல்லா ஆப்ரேட்டர் எடுத்து பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபீல்டு இருக்கோன்னு வைங்க, நமக்கு இன்டர்நெட் வேணும். அப்போ இன்டர்நெட் வேணும்னா நம்ம தேர்ந்தெடுக்கிற ஐஎஸ்சி நமக்கு யார் நெட்டு கொடுக்குறாங்கிறத பார்க்கணும். அப்போ நம்மை காப்பாற்றிக்கிறதுக்கு வேறு எந்த ப்ரைவேட் போனாலும் அது எப்படி கொடுக்குறாங்கங்கிறத பாருங்கள். நான் Q6 எடுத்து இன்றைக்கி நல்லா இருக்குதுன்னு சொல்ல என்ன காரணம்னா, என்னோடய அனுபவத்தை தான் உங்களுக்கு சொல்ல வரேன். அப்போ நம்ம நெட் எடுத்தால் மட்டும்தான் நம்ம இந்த தொழில் இருக்க முடியுங்கிறதுக்காக இதை நான் மறுபடியும் வலியுறுத்தி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த Q6 பொறுத்தளவு என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட்டுங்கிறத எனக்கு பொறுத்தளவு வரல. அப்படி ஒரு சில கஸ்டமர் கட்டாதுன்னு கூப்பிடுவாங்க. அப்படி கட்டாதுன்னு கூப்பிட்டாலும் என்னங்கிறது பார்த்தோம்னா, அது கஸ்டமர் இஷ்யூவாக இருக்கும், இல்லாட்டி ஃபீல்டில் ஏதாச்சும் ஒரு சின்ன இஷ்யூவாக இருக்கும். இது என்னோடய அனுபவம். அப்படின்னா ஆப்ரேட்டர் இனிமேல் நீங்கள் நெட் எடுத்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதுக்கு எங்கிட்ட கேட்டனாலும் நான் என்ன ஆலோசனை சொல்லுவேன்னா, நம்ம முதலே பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதாவது நெட்டு தான் இனி வாழ்க்கைங்கிறப்போ நம்ம ஏற்கனவே ஃபைபரெல்லாம் அடித்து வச்சு அங்கே FTTH வச்சுருந்தோம்னா, இப்போ நம்ம நெட்டு பண்ணுறதுக்கு ஒரு OLT மட்டும் போட்டோம்னா போதும். ஈஸியாக இருக்கும் நெட்டு பண்ணுறதுக்கு. வேறு அதிகபட்சம் நம்மளுக்கு ஃபைபர் பண்ணி வச்சுருந்தோம்னா செலவுங்கிறது இருக்காது. அப்போ அந்த ஃபைபர் பண்ணி வச்சுருந்தோம்னா OLT போட்டு பண்ணும்போது நம்ம கம்பெனி எந்த கம்பெனி சூஸ் பண்ணுறதுங்கிறதும் இருக்குது. இப்போ மற்ற கம்பெனிகள் எடுத்திங்கன்னா அமௌண்ட்டு சரியாக கொடுக்குறதே இல்லை. 50ங்கிறாங்க, 30ங்கிறாங்க. அவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் பார்த்தா இதில் நமக்கு ஆப்ரேட்டருக்கு நல்லா கெயினாக இருக்குது. என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன். நல்ல கெயினு எனக்கு இப்போ எடுத்து பண்ணுறதுனால நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் பண்ண முடியும். இதுவே நீங்களும் எடுத்து பண்ணுங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நெட்டு பண்ணும்போது ஒரு சில கஸ்டமர் எங்களுக்கு வேறு இடத்துல இருக்கான்னு கேட்பாங்க. வேறு இடத்துல இருக்குன்னா நான் உடனே ஆஃபீஸ் கூப்பிட்டு சொல்லி பண்ணுவேன். ஏன் அவங்க வேறு இடத்துல இருக்கான்னு கேட்குற காரணம் கேட்டிங்கன்னா, நெட்டு அவங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது. அப்போ நான் ஆப்ரேட்டருக்கு என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நெட்டை நீங்கள் சூஸ் பண்ணால் நம்மளும் ஃபீல்டில் நிலச்சி இருக்க முடியும். அதுக்கு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நெட்டை தயவுசெய்து எடுத்து பண்ணுங்கள். அதில் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். எது எப்படி கொடுக்குறாங்க என்னென்னு கேட்டு பண்ணுங்கள். இனி பார்த்தீங்கன்னா IPTV, OTT ஆப் தான் நமக்கு ஃபீல்டு நிற்க போகுது. அந்த IPTV, OTT ஆப்புமே இந்த கம்பெனி நமக்கு கஸ்டமருக்கு என்ன மாதிரி வேணும், பல்காக வேணுமா, இப்படி பிரிச்சுக்கு வரீங்களா, ஷேரிங் அமௌண்ட்டா, எப்படி வேணாலும் நமக்கு கொடுக்குறக்கு தயாராக இருக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது. ரொம்ப அருமையாக நான் ஃபீல் பண்ணுறேன். இதுவே நீங்களும் பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.